முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ஒரு RSS காரங்க தானே கூப்பிட்டு வரீங்க. சரி சார், இதுதான் RSS ஓட எதிர்ப்பான்னு கேட்குறேன். யாரை ஏமாத்துறீங்க? பீகார்ல 20 லட்சம் ஓட்டு போச்சுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போனீங்களா இல்லையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓட் ஷோர் நடந்துச்சு, ஓட்டு போயிடுச்சு, பாஜக ஓட்டை தேடிட்டாங்கன்னு. இங்க 73 லட்சம் ஓட்டு போச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தெரு தெருவா கொண்டு போயிருக்கணும், போராட்டத்தை செஞ்சிருக்கணும். ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? பாஜகவுக்கு பயமா? RSSக்கு பயமா? ஒரு நாட்டோட முதலமைச்சர் சார், அண்ணாவையும் பெரியாரையும் தாங்கி பிடிப்பவர். ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்காம இருக்கிறீங்க? மோடிக்கு பயமா? அமித்ஷாவுக்கு பயமா? நீங்க பேசுறீங்களா மத்திய அரசு? ஐயா சார், ஏன் சார் பதறீங்க? மாநிலம் பாக்குறாங்க சார். மாட்டு இறைச்சியை பத்தி பேசுவதற்கு திமுக என்னாச்சும் வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருக்கின்றதா? ஆம்பூர்ல பீப் பிரியாணி எடுத்துட்டு அன்னைக்கு பேஞ்ச மழைங்க, இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. பீப் பிரியாணி ஒன்னும் போடவே இல்லையே. அப்போ அங்க பாஜகவுக்கும் பீப்புக்கு பயம்னா திமுகவுக்கும் பீப்புக்கு பயம் தானே? நீங்க ஏன் பதறாதீங்க சார். 5 வருஷமா சூரியன் உதிச்சிட்டு இருக்கு, வெயில் காலத்துல பாடுபட்டு இருக்கிறோம், தர்பூசை சாப்பிட்றோம், மோரை குடிக்கிறோம். இந்த வருஷம் எங்க முதலமைச்சருக்கு கவலை வந்துருச்சு. கோடை காலம் வந்துருச்சுன்னு 2000 ரூபாய் சிறப்பு பரிசையும் கூடுதல் ஒரு 3000 ரூபாய் போறீங்கன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசலை குறைக்க முடியல, அதுக்கு பணம் இல்லை, பெட்ரோலை குறைக்க பணம் இல்லை. வேந்தர் டிவியின் சொல் பெரிது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். யாருக்கு இருவருக்கு போட்டியா இல்லை 2026 4 பேருக்கும் போட்டி, 4 போட்டியின் காலமான்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 5 வருஷம் ஆண்ட திமுக மக்கள் மன்றத்தில் நின்று பல வாக்குறுதிகளை கொடுத்து இந்த 5 வருஷ ஆட்சியை இன்றைக்கி 4 ஆட்சியை முடிக்க போகிறாங்க. அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய நோக்கத்தில் பார்க்கும்போது திமுகவா தாவேகவா என்ற ஒரு அரசியல் களம் மாறி இருக்கின்றது. அப்படியே சார்? உண்மை. அப்படியே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாங்கள் மக்களோட கூட்டணின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து தனி அரசியல் களத்தில் நிற்கிறாங்க பல தேர்தலில். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 16 வாட்டி வந்து ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சார். ஒரு கட்சி, சின்ன கட்சி, ஒரு பெரிய கட்சி வருதுன்னார்ல, அவரோட தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிளம்பி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுக எங்கே இருக்குது? அதிமுக இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா OPS என்றவர் அதிமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். மைத்திரியன் அதிமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். திமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். வைத்தியலிங்கம் திமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். செங்கோட்டையன் தாவேகாவை நோக்கி படையெடுக்கின்றார். அதிமுக இன்றைக்கி களத்திலே இல்லை. எந்த அதிமுகங்க? வருத்தப்படக்கூடிய செய்தி, 2011 2016 தமிழ்நாட்டிலே ஒரு 3வது பெரிய கட்சியாக 33 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்த மேடம் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட அதிமுக இன்றைக்கி பாஜக கையில். யாருங்க அதிமுகவில் தலைமை? இவர் தான் மாப்பிள்ளை. ஆனால் இவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி அதிமுக அரசியல் களத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வந்துடுறேன். திமுக அரசியல் களம் பார்த்திங்கன்னா நிறையா சொன்னார் நம்ம மரியாதைக்குரிய சரவணன் சார். மெட்ரோ ரயிலில் கொடுத்தாங்களா, அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களா, எதுவுமே செய்யலையே பாஜக அரசாங்கம். இது செய்யாததுனால தான் நாங்கள் வந்து பெட்ரோல் விலையை குறைக்கலை, இதை செய்யாதனால தான் நாங்கள் தேர்தலில் சொன்ன டீசல் விலையை குறைக்கலை. உண்மை இல்லையா அது? இதை செய்யாதனால சார். உண்மை இல்லையா? அதான் கேட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சசிரேகா மேடம் கேட்டது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலாம். நீங்கள் அந்த பொருளாதார கூட்டத்துக்கு நீங்கள் போகும்போது களத்தில் நிற்கும் போது எந்த நாட்டோட முதலமைச்சரும் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்க கூடாதுன்னு 3 வாட்டி வீடியோ போட்டவர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமா கொரோனா காலம் போகாதீங்கன்னு ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்தார். திடீர்னு பாட்டிலில் 10 ரூபா பிரச்சனை வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு பாஜக 1 ரூபா கூட கொடுக்கலங்க, தாவை கூட கொடுக்கலங்க, நாவை கூட கொடுக்கலங்க, கடைசியில் முடிக்க டாவை கூட கொடுக்கலங்க அப்படின்னு பேசின மாநில சுயாட்சி, சனாதான எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சங் பரிவார எதிர்ப்பு பேசக்கூடிய
நாட்டோட முதலமைச்சர் 10 ரூபாய்க்கு பாட்டில் ஓடி ஓடி போய் கையை பிடிச்சிட்டு ரொம்ப சிறந்த முறையில் ஆட்சி நடத்துகிறான்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களா பேசலையா? பாஜக வந்து பொருளாதாரத்தில் என்ன அதுக்கு அங்கே எந்த பாஜகவை எந்த புகழாரம் சூட்டி இப்போ நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசிட்டு வந்தார். அப்போ நீங்கள் வரும்போது கூட்டம் வந்தார். அப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக பாலாரும் தேனாரும் கொடுத்துருச்சுன்னு போனீங்களா, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக விமர்சிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி டீசலை சிலிண்டரில் 100 ரூபா மானியத்தை குறைக்க முடியல. ஒரு நடுத்தர மக்கள் ஒரு 100 யூனிட் ஃப்ரீயாக வந்து கரண்ட் பில்லை பயன்படுத்துவாங்க. மாதம் நீங்கள் லீடிங் எடுப்பேன்னீங்க, அதை செய்யலை. ஆனால் உங்கள் தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லி 5 வருஷமாக சூரியன் உதிச்சிட்ருக்கு, வெயில் காலத்தில் பாடுபட்டுருக்குறோம், தர்பூசை சாப்பிட்றோம், மோரை குடிக்கிறோம். இந்த வருஷம் எங்கள் முதலமைச்சருக்கு கவலை வந்துருச்சு, கோடை காலம் வந்துருச்சுன்னு 2000 ரூபா சிறப்பு பரிசையும் கூடுதல் ஒரு 3000 ரூபா போகிறீங்கன்னு சொன்னால், அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசலை குறைக்க முடியல, அதுக்கு பணம் இல்லை, பெட்ரோலை குறைக்க பணம் இல்லை. நீங்கள் கல்வி கடனை குழந்தைகள் மாணவர்கள் கல்வி கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இல்லை. கேஸ் போட்டு நிப்பாட்டிட்டா என்ன சார் பண்ணுறது? அதுதான் போயிட்டாங்க. 2000 ரூபா அதுக்கு சார் போகிறாங்க. 2000 ரூபா என்ன ஸ்பெஷல் நிதி? அதான் 5 வருஷம் வந்து 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சிருச்சு. இனிமே அடுத்த வருஷம் இந்த வாட்டி 2000ல் சூரியன் உதிச்சா நல்லா கொடுத்துட்டீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் உதிக்க போகிறது இல்லைல்ல, அதனால் இந்த வாட்டி 2000 கோடை காலம்னு சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு பார்க்கணும். அடுத்த வருஷம் யார் உதிக்க போகிறா? அடுத்த வருஷம் நீங்கள் களம் பார்க்க தானே போகிறீங்க. தமிழ்நாட்டோட அரசியல் களம் திமுகவோட மக்கள் விருதாச்சு. நான் கேட்குறேன், மாட்டிறைச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்களை அடிச்சுச்சா இல்லையா, இதெல்லாம் பேசினார். நான் கேட்குறேன், மாட்டிறைச்சியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு என்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கின்றதா? ஆம்பூரில் பீப் பிரியாணி எடுத்துட்டு அன்னைக்கு பேஞ்ச மழைங்க, இன்னைக்கு வரைக்கும் நிற்கலை. பீப் பிரியாணி இன்னும் போடவே இல்லையே. அப்போ அங்கே பாஜகவுக்கும் பீப்புக்கு பயம்னா திமுகவுக்கும் பீப்புக்கு பயம் தானே? சரி, நான் கேட்குறேன், தமிழ் மத கலவரத்தை தூண்ணா இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரா இல்லையா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரை ஆதீனம் என்னை கொல்ல வந்தவர் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை தூண்டுறார். அவர் மேலே ஐபிசி பாஞ்சுதா? அவர் மேலே குண்டாஸ் பாஞ்சுதா? அவர் மேலே கையுது பாஞ்சுதா? நீங்கள் யாருக்கு ஒத்து ஊத்துறீங்க சார்? நீங்கள் வரும்போது பேசுங்க சார். நீங்க பதறாதீங்க சார். ஆர்எஸ்எஸோட கள்ள கூட்டணி பதறாதீங்க சார். எனக்கு உங்களை பார்க்கும்போது சிகப்பு துண்டு கருப்புன்னு தெரியும் சார். காவியா மாதிரி பேசாதீங்க. அதுதான் சொல்றேன். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட தகப்பனார் தமிழையே கொண்டு வந்தார், தமிழுக்காக போராடினார், தமிழுக்காக பாடுபட்டார், தமிழை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுபட்டோம்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க தானே கூட்டு வரீங்க. சரி சரி, இதுதான் ஆர்எஸ்எஸ் ஓட எதிர்ப்பான்னு கேட்குறேன். யாரை ஏமாத்துறீங்க? திரு விஜய் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. விஜய் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனிதா நீட்டில் வந்து அனிதா மானு மறந்ததுன்னு சொல்லி இறந்தாங்கன்னு சொல்லி ஓடி போய் நின்னவர் விஜய். தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து நாட்டோட முதலமைச்சர் சொல்றவர் கூட வந்து பத்திரிகை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். அங்க ஓடி போய் நின்னவர் விஜய். ஜல்லிக்கட்டுக்கு ஓடி போய் நின்னவர் விஜய். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு போய் நின்னவர் விஜய். இன்னைக்கு எஸ்ஆர் குரல் கொடுத்தவர் விஜய். வக்போர்டுக்கு குரல் கொடுத்தவர் விஜய். இன்னைக்கு வந்து கீழடிக்கு குரல் கொடுத்தவர் விஜய். எதுக்கு பேசல? எதுல சார்? எதுல பேசுறீங்க? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ச்சி ட்விட்டர்ல அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியோட லீடர் ட்விட்டரில் அறிக்கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து பிரச்சனைன்னு சொல்லி நாட்டோட முதலமைச்சர் ட்வீட் பண்ணுறாரு. அது மட்டும் ட்விட்டரா? நான் கேட்குறேன் சார், பாஜகவை நீங்கள் முழுமையாக எதிர்க்கிறீங்க இல்லையா? நான் தொடர்ச்சியோட இடத்துல கேட்டுருக்கிறேன். எஸ்ஐஆரில் இன்னைக்கு எத்தனை ஓட்டு போச்சு? ஆகிப்போச்சு 73 லட்சம் ஓட்டு பறி போயிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கு. பீகாரில் 20 லட்சம் ஓட்டு போச்சுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போனீங்களா இல்லையா தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? ஓட் ஷோர் நடந்துச்சு, ஓட்டு போயிடுச்சு, பாஜக ஓட்டை தேடிட்டாங்கன்னு. இங்கே 73 லட்சம் ஓட்டு போச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தெருவா கொண்டு போயிருக்கணும், போராட்டத்தை செஞ்சுருக்கணும். ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? பாஜகவுக்கு பயமா? ஆர்எஸ்எஸ்க்கு பயமா? ஏங்க, நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலினுங்க, நாட்டோட முதலமைச்சர் விஜயா, நாட்டோட முதலமைச்சர்
மாநில சுயாட்சியை அவர் பேசும்போது நான் கேள்வி கேட்க தான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் நியாயத்தை கேக்குறேன். சரவணன், நான் நியாயத்தை சரவணன், கேக்குறேன். please. நான் நியாயத்தை கேக்குறேன். சரவணன். நான் நியாயத்தை கேக்குறேன். சார். நான் நியாயத்தை கேக்குறேன். ஏங்க சார், எஸ்ஐஆர்ல ஓட்டு பறி போயிருக்கு. சார், நாட்டோட debate- முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? debate நீ மாதிரி. கொந்தளிச்சிருக்கணும். ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறீங்க? சார், மாநில சுயாட்சியை வந்து எங்க போதுனாலும் திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிக்கும். புரியுதா? கேரளாவா இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆருக்காக சார், நான் முடிச்சிடுறேன் சார். நீ முடிங்க. நான் எஸ்ஐஆர் முடிச்சிடுறேன் சேர்த்து சார். சொல்லிருங்க. நான் முடிக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல அமலாக்க பிரிவு மம்தாவை போட்டு அடின்னு அடிக்குது. ஒரு நாட்டோட முதலமைச்சர் சார், அண்ணாவையும் பெரியாரையும் தாங்கி பிடிப்பவர். ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்காம இருக்கிறீங்க? மோடிக்கு பயமா? அமித்ஷாவுக்கு பயமா? நீங்க பேசுறீங்களா மத்திய அரசு? ஐயா சார், நீங்க பேசும்போது நான் இங்க நின்னேன். நீங்க அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க சார். ஏன் சார் பதறீங்க? மாணவர்கள் பாக்குறாங்க சார். இல்ல இல்ல சார் பதறீங்க. ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கான நேரம். சரவணன் ப்ளீஸ். ஏன் பேசுறீங்க? சரவணன் சார் பேசுங்க சார். ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கான நேரம் இது. ஒவ்வொருவரும் பேசுவது அவரவர்கள் நிலைப்பாடு பேசணும் இல்லையா? ஏன் கொந்தளிக்கிறீங்க? நீங்க பேசும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணல. அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது ப்ளீஸ். பெட்ரோல் விலை ஏறிச்சா மோடி வந்துரும். திருப்பரங்குன்றம் மோடி வந்துரும். இந்த மோடி கேக்குறேன் சார். இன்னைக்கு இல்ல நீங்க எஸ்ஐஆர் பேசுனீங்கல்ல சார், எஸ்ஐஆர் பேசுனீங்கல்ல, நான் என்ன கேட்டேன், எஸ்ஐஆர் தொடர்பாக அறிக்கையை தவிர்த்து வச்சுக்கிறோம் போட்டு பாடாப்படுத்துறாரு பாருங்க. சொல்லுங்க. எஸ்ஐஆர் பேச வேண்டியது. எஸ்ஐஆர்ல அறிக்கையை தவிர்த்து எத்தனை போராட்டங்களை தாவேகாவும் திரு விஜயும் எடுத்திருக்கிறார்? சார், எஸ்ஐஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை கண்டது. ஒவ்வொரு இடத்துலையும் 1000 to 1100 பேர் கூடினாங்க. புரியுதா உங்களுக்கு? திமுகவும் அதிமுகவும் மண்டலம் வாரியாக பாகம் வாரியாக தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துறாங்க சார். தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துறாங்க. எடுத்து பாருங்க நீங்க. தொகுதி வாரியாக வக்ஃப் போர்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் போராட்டம் நடத்தது தமிழக வெற்றி கழகம். சென்னையில் நடந்ததா? சென்னையில் நடந்ததா? சென்னையில் நடந்தது, வேலூர்ல நடந்தது. யார் தலைமையில் நடந்தது? வேலூர்ல என் தலைமையில் நடந்தது. சென்னையில் ஆதவ அர்ஜுன் தலைமையில். எடுத்து போட்டு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துல சார் என்ன சரவணன் ப்ளீஸ். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி ரீதியாக மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து ஆணவ கொலை நடந்ததில் அங்கே போய் முதலமைச்சர் மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்காம கூப்பிட்டு வச்சு பார்த்தார்ல. அப்போ நீங்கள் நாட்டோட முதலமைச்சர் தானே செய்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி போராடுறாங்க, தூக்கிட்டு போய் கொத்தா தூக்கிட்டு போய் ரோட்டில் விடுறீங்க. போராட்டம் நடந்து தானே இருந்ததுங்க. ஆசிரியர் போராட்டம் என்ன? ஆசிரியர் போராட்ட நிலை என்ன? பரிவினேர் ஆசிரியர் போராட்ட நிலை என்ன? இடைநிலை ஆசிரியர் போராட்ட நிலை என்ன? செவிலியர் போராட்ட நிலை என்ன? நீங்கள் வந்து நீங்கள் போராட்ட களமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க தான் பாவம். மேடம் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இங்கே உதயநிதி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு. உணவுதான மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க அவங்க பார்ட்டியை காப்பாற்றுறதுக்கு. எஸ்பி சார், நீங்கள் எதுக்காக என்ன கேட்குறேன்? உடனே மோடி வந்துடும். நான் கேட்குறேங்க, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு மாதிரி மேடம் சசிகலா பேசுகிறாங்க. ஏங்க, குரானில் முத்தலாக்கு வாக்களிச்சுட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்களா? நான் கேட்குறேன், இஸ்லாமோட சரியா சட்டத்துக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய எம்பிகள் பாராளுமன்றத்தில் வாக்களித்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பாதுகாவலன் பேசுகிறீங்களா? இஸ்லாமியன் பாதுகாவலன் பேசக்கூடிய திமுக என்ஐஏ சட்டம், கருப்பு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தான சட்டம், எதிரான சட்டத்தை வாக்களிச்சுட்டு வந்துட்டு இங்கே மோடிக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம், பாஜக எதிர்க்கிறோம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. என்னோட நேரம் முடியுது. அதனால் 2வது சுற்றில் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் மீண்டும் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.